என்ன பண்ற? அவ என்ன பண்ணா உனக்கு என்ன? ஏய், நான் அவனை வாங்கிட்ட பேசல. சாமான்யா, உன்னதான் கேக்குறேன். நீ ஏன் இவன் கூட பேசிட்டு இருக்க? 1 minute. சந்துரு வா. உனக்கு கொஞ்சமாவது டீசன்சி இருக்கா? 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? அவன் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் நம்ம ஏரியா தான். நான் அவன் கூட பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? என்ன கர்மம் வேணாலும் பண்ணி தொலை, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ எங்க கூட வந்திருக்க, அதுவும் இல்லாம எங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்க. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை கெடுக்கிற மாதிரி பண்ணா அதை பார்த்துட்டு நான் அவனு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல உள்ள போ. சூர்யா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீயும் வா, நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்காது. உனக்கு ஆட பிடிக்காதா இல்ல ஏன் கூட ஆட பிடிக்காதா? ரெண்டும் தான். அதுவும் உன் கூட டான்ஸ் ஆட எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் லீலாவை தேடி வந்தேன். அவ ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல தொலைஞ்சு போறதுக்கு. வாஷ்ரூம் தான் போயிருப்பா. உனக்கு என்னன்னா அவ்வளவு பயமா? இப்படி வேர்த்து இருக்கு. ஆமா, எங்க சந்துருவனா நம்மள பாத்துருவானோன்னு பயந்துட்டா. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. சரி, நான் போறேன். ஏய் லீலா, போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கொஞ்ச நேரம் பேசலாமே. ஐயோ வேண்டாம், மாட்டணும் அவ்வளவுதான். ஏய், this is my birthday gift. Happy birthday, my dear. சாம், லீலாவை காணும். உள்ளியும் இல்ல, அவ வெளியிலயும் காணும். ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான்னு சாமான்யா சொன்னா. ஆனா அவ இன்னும் வெளியில வரல. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பாத்துட்டு வர முடியுமா? நான் உள்ள இருந்து தான் வரேன், ஆனா அவ அங்க இல்லையே. மேம், நீங்க ஆர்டர் பண்ணது ஆரஞ்சு மிக்சர் தானே? எஸ் மேம். வைங்க. ஏய் டியூட், என்ன? ஒரு நிமிஷம் வரியா? ஏன்? வா சொல்றேன்.
என்னாச்சு? அவ ஜூஸ் தானே குடிக்கிறா? இல்ல அது எனக்குன்னு ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கே. என்னோட சொல்லலாமா? ஐயோ, இது மட்டும் சூர்யாவுக்கும் சந்திரக்கும் தெரிஞ்சது வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானுங்களே. ஏய் லீலா, உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அந்த சாமானியா தான் நீ வாஷ்ரூமுக்கு போயிருக்கிறதா சொன்னா. சாம் உன்னை அங்க இல்லன்னு சொல்றான். நீ எங்க தான் போன? அண்ணா, நான் ரெஸ்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தப்போ நான் இங்க டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க தேடும் போது ரெஸ்ட் ரூம்ல இருந்திருப்பேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லைண்ணா, நான் டான்ஸ் ஆட போறேன். லீலா என்ன இது? தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். உன்னால தான் என் பர்த்டேவை ரொம்ப சூப்பரா செலிப்ரேட் பண்றோம். அடி பாவி. தேங்க்யூ சோ மச் சாம். டே சந்துரு, என்னடா முழிக்கிற? அதானே உன் பேரு. வா டான்ஸ் ஆடலாம். வாடா. ஏய், என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலண்ணா, இந்த கிளாஸ்ல ஒரு ஜூஸ் இருந்துச்சா, அதை எடுத்து குடிச்சேன், எனர்ஜி வந்துருச்சு. வாடா டான்ஸ் ஆடலாம். என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கா? என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணிருக்கு. அதை தெரியாம எடுத்து குடிச்சிருக்கா. சாம், இவளுக்கு கொஞ்சம் புடி, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓ, நீங்களும் டான்ஸ் ஆட போறீங்களா? சூப்பர். வாங்க. ஏய், எவனோ மியூசிக் நிறுத்துனது? மியூசிக்க போடுங்கடா. பாவி. வாய மூடு லீலா. இதுக்கு மேல இங்க இருந்தோம் நம்ம மானத்தை வாங்கிடுவா. ஏய், சூப்பர். சந்துரு போகுது. என்ன விடுங்க, டான்ஸ் ஆடணும். வா. சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நான் கால் பண்றேன். ஓகே, பை. Done. See you. Bye. ஐயோ, வேற வழி இல்லாம பம்மி பம்மி போக வேண்டியிருக்கு. அப்படி என்ன விஷயம் சொல்ல போறா இவ? அர்த்தராத்திரில வர சொல்லியிருக்கா. ஏன் இத பகல்ல சொன்ன ஆகாதா? வந்து சேர்றாளுங்க பாரு நமக்கு. மேடம், என்ன இது ரொம்ப வாங்குது? ஒருவேளை வயசாயிடுச்சோ? நாராயணா, அந்த நினைப்பே உனக்கு வரக்கூடாது. நாம என்னைக்குமே யூத்து. மேடம், வா. மேடம், இப்படி அர்த்தராத்திரியில் நீங்க என்ன வர சொல்றதோ, நான் உங்களை ரகசியமா சந்திக்கிறதோ எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அண்ணே, இதுக்காக என்ன வர சொன்னீங்க? என்ன நலம் விரும்பி? உன் மனசுல இந்த நினைப்பெல்லாம் இருக்கா? ஐயோ, என் மனசுல எந்த விகல்பமான எண்ணமும் கிடையாது. இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசினா அந்த சமந்தாவுக்கு எதிராக நாம ஏதாவது பிளான் பண்ண போறோமோன்னு யாராவது நினைப்பாங்களோன்னு நினைச்சேன். அவளை விடியா, அவளா ஒரு ஆளே இல்ல.
எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியணும். அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா இன்னும் சில டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படுது. சொத்து மதிப்பை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கியா? இது சரியில்லையே. பாக்குறேன் நீ எவ்வளவு தூரம் போறேன்னு. என்ன நலம் விரும்பி சைலண்டா இருக்கீங்க? ஆமா, கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க மேடம். இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட சொத்து மதிப்பு எவ்வளவு? அதுல எவ்வளவு அசையும் சொத்து இருக்கு, எவ்வளவு அசையா சொத்து இருக்கு, கேஷா வீட்ல எவ்வளவு இருக்கு, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தங்கம் வைரம்லாம் இருக்கு, யார் யார் பேர்ல என்னென்ன சொத்து இருக்கு, இப்படி A to Z பக்கா டீடைல்ஸ் எனக்கு தெரியணும். இவ சொன்ன டீடைல்லாம் நமக்கே தெரியாது. ஆனா இனிமே நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன நலம் விரும்பி, உங்களால முடியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? என்னால முடியாது என்ன இருக்கு? எல்லாம் முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். எவ்வளவு ஆகும்? அது உறுதியா சொல்ல முடியாது. நான் கேக்குறப்போ அப்பப்ப கொஞ்சம் கொடுத்தா போதும். இப்ப ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியன் கரன்சியா வேணுமா இல்ல அமெரிக்க டாலரா வேணுமா? நமக்கு இந்தியன் கரன்சியே ஓகேங்க. ஒரு நிமிஷம். பேசாம அமெரிக்கன் கரன்சியை கேட்டுக்கலாமோ? ஒரு டாலர் மதிப்பு இன்னைக்கு எவ்வளவு ரேட்டுன்னு தெரியலையே. நலம் விரும்பி, இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீதிய அப்புறம் பாத்துக்கலாம். தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கவலை விடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே நலம் விரும்பி, பாக்கலாம். பாக்கலாம்னா கிளம்புங்கன்னு அர்த்தம். ஓகே. ஏண்டி, நாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு துட்டு சேர்த்து வைப்போம். அத ஆட்டையை போடுறதுக்கு நீங்க அமெரிக்காவிலேருந்து வருவீங்களே. எங்க வீட்டு சொத்தை ஆட்டையை போட எனக்கு லஞ்சம். இரு, இத வச்சு உன் சொத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆட்டையை போடுறேன். நாராயணனா கொக்கா என்கிட்டயேவா? ஐயோ, காந்தி சிரிக்கிறார் பாரு. எப்படி? சந்துரு, இப்படி ஆளாளுக்கு ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா எப்படிதான் வீட்டுக்குள்ள போறது? லீலாவை பாரு, அவ எப்படி இருக்கான்னு. ஏய், பாட்ட போடுங்கயா, நான் டான்ஸ் ஆடணும். அடி பாவி. லீலா வா. என்ன விடுங்க, நான் டான்ஸ் ஆடணும். வா. லீலா, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் டான்ஸ் ஆடணும். வா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது நான் டான்ஸ் ஆடணும். பாட்டு போடுங்கடா. ஏதோ உண்மையை சொல்றேன்னு சொன்னீங்க. அவ இப்ப அன்கான்ஷியஸ்ல இருக்கா. இப்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவளை விட்டுருங்க.
எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சாமானியா சொல்றதுதான் சரி. இப்ப நம்ம எப்படி உள்ள போறது? கதவு வேற பூட்டி இருக்கு. இவ்வளவு முதல்ல யாருக்கும் தெரியாம உள்ள கூட்டு போனோம். ஏய், இவ போடுற சத்தத்துல தூங்கிட்டு இருக்க சித்தியே எழுந்துருவாங்க போல இருக்கு. எப்படியோ அப்பாவோ சித்தப்பாவோ தான் கதவை திறக்க போறாங்க. நம்ம எல்லாரும் மாட்ட போறோம். சும்மாவே என் அப்பா நிறைய கேள்வி கேட்பாரு. இவ வேற இப்படி இருக்கா, என்ன பண்றது? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நான் லீலாவை கூட்டிட்டு பேக் டோர் வழியா உள்ள போறேன். நீங்க ஏதாவது பேசி சமாளிச்சிருங்க. ஈஸியா தப்பிச்சிடலாம். எனக்கு என்னமோ சாமானியா சொல்ற ஐடியா தான் பெட்டர்னு தோணுது. சரி, அப்படியே பண்ணலாம். சாமான்யா, நீ லீலாவை கூட்டிட்டு பின்பக்கமா போ. லீலா ஓகே ஓகே. பாட்டம் போடுங்க ப்ளீஸ். சூர்யா, என்னங்க சத்தம்? ராத்திரியில கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. அக்கம் பக்கத்துல யாரும் குடியிருக்க வேண்டாம். ஷாம், என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன வெளியில சத்தம்? நீயாவது சொல்லு. அது வந்து யாருன்னு தெரியல பெரிய மாமா. வெளியில யாரும் ரோட்ல சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் உள்ள கேட்டிருக்கோம். அவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கான்? இதுக்குதான் கண்ட நேரத்துல வெளியில போறது, கண்ட நேரத்துல உள்ள வரதெல்லாம் கூடாதுன்னு சொல்றது. நீங்க 2 பேரும் போனது இல்லாம பொம்பளை பிள்ளைங்களை வேற கூட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமா, நீங்க எல்லாம் சேர்ந்து தானே போனீங்க. லீலா எங்க? உங்களதான் கேக்குறேன். லீலா எங்க? சொல்றா, லீலா எங்க? கேக்குறல்ல? எல்லாரும் இப்படி அமைதியா இருந்த எப்படி? அண்ணே, இவங்க முகமே சரியில்லை. இவனுக்கு ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. லீலா உள்ள போயிட்டாலே. லீலா, சமந்தா, சாமான்யா, சூர்யான்னு எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. நான் ஒரு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். டேய் சந்துரு, அதான் நீ எங்கதான் இருக்கியா? நீ உள்ள போற மாதிரியே இருந்துச்சு. அதான் என்னடா பண்ற? டேய் சந்துரு, டேய் அண்ணே, என்னன்னு அப்பா, என்ன பெத்த அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சித்த அப்பா, என்ன வளர்த்த அப்பா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் இன்னைக்கு கொஞ்சம் இல்ல இல்ல, நான் நிறையவே குடிச்சிருக்கேன். என்னடா இது புது பழக்கம்? கண்டவன் குடிக்கிறான், காசு இருக்க நான் குடிக்கூடாதா? நம்ம குடும்பத்துல யாருக்குமே இந்த பழக்கம் இல்ல. நீ என்ன குடிச்ச? அட பாப்பா, இது என்னப்பா கேள்வி? தோடுச்சு குடிச்சான். அப்பா அப்பா,
இத குடிச்சா உலகம் வேற மாதிரி தெரியுது. இந்த சொர்க்கம் சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, அத இன்னைக்குதான் பார்த்தேன். சூர்யா, நீ பக்கத்துல இருந்து ஏன்டா குடிக்க விட்ட? இவனை பார்த்தா பூசா குடிக்கிற மாதிரி தெரியல. அப்போ பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகம் இருக்கா? ஏய். சொர்க்கம் மதுவிலே சொர்க்கம் மதுவிலே மது தரும் தரும் வெளிலப்படா. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது.